நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட கட்டிடக்கலைகள் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்னு சொன்னாலே பல பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அதிக சிற்பம் உள்ள கோயில். அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 33,000 சிற்பங்கள் இந்த கோபுரத்தில் இருக்குங்கிறது ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பொற்றாமரை குளம் இருக்குது அப்படின்னு ஞாபகத்துக்கு வருது. அது மூணாவதாக பார்த்திங்கன்னா இந்த ஆயிரங்கால் மண்டபம் தான் பல பேர்த்துக்கு ஞாபகம் வருது. ஆனால் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம கட்டிடக்கலையில் சிறந்த விளங்குறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோயில் இன்ன வரைக்கும் இருக்குது. இந்த காலத்தில் வழக்கமாக பார்த்திங்கன்னா 2 மாடிக்கு மேலே கட்டினாலே கம்பி அளவு அதிகப்படுத்தணும், ஃபவுண்டேஷன் எச்சா பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இத்தனையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாமல் இதை செஞ்சுருக்கிறாங்க. பொதுவாக ஒரு கோயில் கட்டிட வடிவமைக்கும் போது பார்த்திங்கன்னா பல நுட்பக்கலைகளை மையமாக வச்சு தான் கட்டப்படுது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில் சில நுட்பக்கலைகள் வச்சு தான் கட்டியிருக்கிறாங்க. ஸோ அதில் இப்போ நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்திங்கன்னா வைகை கரைக்கு மேற்கு திசையில் தான் அமைஞ்சிருக்குது. அது பார்த்திங்கனாவே நமக்கு தெரியும். ஸோ ஒரு நகர கட்டமைப்பு, அதாவது பார்த்திங்கன்னா அர்பன் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. மக்கள் வாழ்வதற்கு நகரமாக இதை அமைச்சிருக்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சென்ட்ரல் தெரிகிற இந்த டாட் லைன்ஸ் பார்த்திங்கன்னா தான் கோயில். ஸோ அதை சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம இந்த 4 தெருக்கள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஆடித்தெரு, சித்திரை தெரு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆவணி வீதி, அதே மாதிரி மாசி வீதி, அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா வேலு வீதி இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சதுர வடிவில் வந்து தான் அமைச்சிருக்கிறாங்க. நகர கட்டமைப்பு மக்கள் வாழ்வதற்காகவே இந்த கோயில் அமைச்சிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சதுர வடிவில் தான் நம்ம இந்த கோயில் அமைந்திருக்குது. கோயிலோட வெளிப்புற பகுதி பார்த்திங்கன்னா சதுர வடிவில் அமைச்சிருந்தாங்க. இப்போ கோயிலோட உட்புற பகுதி பார்த்தோம்னா நம்ம இந்த தாமரை வடிவில் அமைச்சிருக்காங்க. இந்த பிளானில் பார்த்திங்கன்னா 14 கோபுரங்களுக்கு அமைச்சிருக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் இந்த தாமரை மொட்டு இருக்குது, அதை சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம தாமரை இலைகள் இருக்கிற மாதிரி இந்த கோயில் வடிவமைச்சிருக்கிறாங்க. மொத்தம் இந்த கோயிலோட அமைவிடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14 ஏக்கர் அமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது 14 கோபுரங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா 147லிருந்து 170 அடி உயரம் உள்ளதாக இருக்குது. மொத்தமாக பார்த்திங்கன்னா 33,000 சிற்ப சிலைகள் இருக்குது. இது மொத்தம் பார்த்திங்கன்னா 5 நுழைவாய்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 2 தங்க விமானங்கள், ஒன்று பார்த்திங்கன்னா சிவன் சன்னதிக்கும், மற்றொன்று பார்த்திங்கன்னா நம்ம இந்த மீனாட்சி அம்மன் அவங்களோட சன்னதிக்கும் நம்ம இந்த தங்க கோபுரங்கள் அமைச்சிருக்கிறாங்க. மிக உயரமான கோபுரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த தெற்கு கோபுரம் தான் குறிப்பிட்றாங்க. அது பார்த்திங்கன்னா 51.9 மீட்டர், அதாவது பார்த்திங்கன்னா 170 அடி உயரத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு இது 17 அடி மாடி கட்டட அளவில் பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிழக்கில் இருக்கிற கோபுரம் பார்த்திங்கன்னா 49.7 மீட்டர், அதாவது பார்த்திங்கன்னா 163 அடி உயரத்தில் இருக்குது. அதே மாதிரி மேற்கில் உள்ள கோபுரம் பார்த்திங்கன்னா 49.7, கிட்டத்தட்ட 163 அடி உயரத்தில் இருக்குது. அப்புறம் வடக்கில் உள்ள கோபுரம் பார்த்திங்கன்னா 48.9, 160 அடி உயரத்தில் இருக்குது. தெற்கு கோபுரம் பார்த்திங்கன்னா 51.9, அதான் இப்போ நம்ம பார்த்தது 170 அடி இருக்கிற 4 கோபுரத்தில் மிக உயரமான கோபுரம் இந்த நம்ம தெற்கில் உள்ள கோபுரம் தான். கட்டிடக்கலைகள்லாம் பல வகை இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்திங்கன்னா திராவிடன் கட்டிடக்கலையில் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த தெற்கு கோபுரம் பார்த்தா 170 அடி உயரத்தில், இது பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்படுது. இதோட நீளம் பார்த்திங்கன்னா 108 அடி, அதே மாதிரி அகலம் பார்த்திங்கன்னா 67 அடி இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 1511 சிற்பங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மேற்கு கோபுரம், இது பார்த்திங்கன்னா 163 அடி உயரம்னு சொல்லியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா 101 அடி நீளமும் 64 அடி அகலமும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 1124 சிற்பங்கள் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வடக்கு கோபுரம், இது பார்த்திங்கன்னா 9 மாடிகள் கொண்டது, அதாவது பார்த்திங்கன்னா 111 அடி நீளமும் 66 அடி அகலமும் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிழக்கு கோபுரம், இது கிழக்கு கோபுரம் தான் பழமை வாய்ந்த கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 111 அடி நீளமும் 65 அடி அகலமும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 1011 சிற்பங்கள் இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற பொற்றாமரை குளம் பார்த்திங்கன்னா 50க்கு 37 மீட்டர், அதாவது பார்த்திங்கன்னா 164 அடிக்கு 121 அடி நீளமும் அகலமும் இருக்குது. எப்படி கோயிலை சுற்றி 14 கோபுரங்கள் அப்புறம் 5 நுழைவாயில்கள் இருக்குதோ, அதே மாதிரி கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம பல மண்டபங்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம இந்த மீனாட்சி நாயக்கன் மண்டபம்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா யாழி மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 160 அடி நீளமும் 110 அடி அகலமும் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் 6 வரிசை இருக்குது. 6 வரிசையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வரிசையிலையும் 110 தூண்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு தூணும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22 அடியிலிருந்து 25 அடி உயரம் வரைக்கும் இருக்குது. அனைத்துமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த யாழி உருவத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா சித்திரை கோபுரம், இது பார்த்திங்கன்னா 7 அடுக்கு கொண்டதாக இருக்குது. 1569ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா இது கட்ட ஆரம்பித்தாங்க.
இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி 70 அடி நீளமும் 38 அடி அகலமும் இருக்குது. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 730 சிற்பங்கள் இருக்குது. அடுத்ததான் பார்த்திங்கன்னா ஊஞ்சல் மண்டபம்னு இருக்குது. ஸோ ஒவ்வொரு மண்டபத்துக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது. அதே மாதிரி இந்த ஊஞ்சல் மண்டபம்ங்கிறது பார்த்திங்கன்னா மொத்தமாகவே உங்களுக்கு பிளாக் மார்பிள் கல்லால் உள்ள ஃபுல்லாகவே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே அந்த கருப்பு கிரானைட்டு வச்சு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிளிகூண்டு மண்டபம். இது பார்த்திங்கன்னா 1623ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இது பார்த்திங்கன்னா மொத்தம் 28 தூண்கள் இதில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வாலி, சுக்ரீவர், பாண்டவர்கள், அப்புறம் திரௌபதி இவங்களோட உருவங்கள் தான் இந்த கிளி மண்டபம் உள்ள பொருத்தி இருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தோம்னா தேவி மண்டபம். இது பார்த்திங்கன்னா 3 அடுக்கு கொண்டது. மொத்தம் இதோட உயரம் பார்த்திங்கன்னா 40 அடி. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீளம் பார்த்திங்கன்னா 27 மற்றும் அகலம் பார்த்திங்கன்னா 20 அடி. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 476 சிற்பங்கள் கொண்டது. அடுத்து முக்கியமாக இதில் பார்த்தோம்னா நம்ம இந்த ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்கிறோம். இதற்கு 1000 தூண்கள் இருக்கனால தான் இதுக்கு பேரே நம்ம ஆயிரங்கால் மண்டபம்னு வந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 985 தூண்கள் மட்டுமே இப்போதைக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா மொத்தம் 250 அடி நீளமும் 240 அடி அகலமும் இருக்குது. மொத்தம் இந்த ஆயிரங்கால் மண்டபம் மொத்தமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 சதுரடி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.25 ஏக்கராக்கு மேலேயே இதோட மொத்த பரப்பளவு இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா திருக்கல்யாண மண்டபம், இல்லைன்னா அதை கல்யாண மண்டபம்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் பரப்பு, அதாவது நம்ம இந்த ரூஃப் சைடு ரூஃப் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா செம்புத்தகடு தான் பதிச்சிருப்பாங்க. இதோட நீளம் மற்றும் அகலம் பார்த்தீங்கன்னா 97க்கு 47, அதாவது 97 அடி நீளமும் 47 அடி அகலமும் இருக்குது. இதோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 5000 சதுர கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 சென்ட் ஏரியா அது இருக்குது. அதே பார்த்திங்கன்னா இதில் வரையப்பட்ட ஓவியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரத்தினால் வரையப்பட்ட ஓவியம் மட்டுமே இதில் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்த்திங்கன்னா புது மண்டபம். இது பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இது கிட்டத்தட்ட அனைத்து மண்டபங்களையும் கட்டினதுக்கப்புறம் இது கடைசியாக கட்டியிருக்கிறாங்க. இதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 124 தூண்கள் உள்ளது. அதில் பார்த்திங்கன்னா மீனாட்சி கல்யாணம், அவங்க கல்யாணம் ஆன படம், அப்புறம் பார்த்திங்கன்னா நடராஜரோட படம், இதெல்லாம் தான் இந்த புது மண்டபத்தில் அமைச்சிருக்கிறாங்க. நம்ம வழக்கமாக வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா 4 அடி இல்லைன்னா 5 அடி ஹைட்டில் தான் வைப்போம். இப்போ நம்ம இங்கே இந்த மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா 25 அடியிலிருந்து 30 அடி வரைக்கும் ஹைட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீள அகலம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வடக்கிலிருந்து தெற்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 720 அடி நீளமும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 729 அடி நீளம் இருக்குது. அதே மாதிரி கிழக்கிலிருந்து மேற்கு பார்த்தோம்னா நம்ம அகலம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 834 அடியும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 852 அடியும் இருக்குது. ஸோ அது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6,21,108 சதுரடி வருது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா 1425 சென்ட். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 14 ஏக்கர் வருது. ஸோ இது நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டோட்டல் இந்த கோயிலோட ஏரியா பார்த்திங்கன்னா 14 ஏக்கர் வருது. மேலும் இந்த கோயிலுக்கு சிறப்பு மிக்கும் விதமாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த யுனெஸ்கோ நிறுவனம் பார்த்திங்கன்னா உலகத்தில் 33 இடங்களை தேர்வு செஞ்சு அதை வந்து உலக அதிசயமாக வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலும் ஒரு இதாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு